தானே நான் உங்ககிட்ட என்ன ஒரு கணத்துல அடிச்சிட்டீங்க, இப்ப இன்னொரு கணத்துல அடிக்கணும் அவ்வளவுதானே? இந்தாங்க, அடிங்க, அடிங்க. இரு. குழந்தை தூங்குறால. இத பாரு, நான் உன்னை அடிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடு. ஏங்க உங்க மன்னிப்பு எனக்கு தேவையில்லைங்க. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்றேன். அப்பா சாமி எதுவும் பண்ண தேவையில்லை, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, அதுவே எனக்கு போதும். தனோ, இத பாரு, நான் பண்ணது தப்புன்றதுனாலதான் கையில் கோச்சுக்கிட்டு என்ன அடிச்சா. அது எங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற விஷயம். ஓ அப்படியா? அப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு எடுத்த முடிவு சரிதானே? ஏய், இத பாருங்க, ஏன் முன்னாடியும் என் குழந்தை முன்னாடியும் கையில் உங்களை அடிச்சதை என்னால தாங்கிக்க முடியல. இத்தனை நாள கையில் மேல நான் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். அவளை என் கூட பிறந்த தங்கச்சியை தான் இத்தனை நாள் பாத்துட்டு இருந்தேன். அதை விட எல்லாருக்கும் மூத்தவர் நீங்க, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? உங்களை விட சின்ன வந்த கயல், அவ இந்த வீட்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் உங்களை அடிக்கும் போது என்ன எப்படிங்க சும்மா இருக்க சொல்றீங்க? உங்க தங்கச்சி ஆனந்தி, அவ என்ன நினைப்பா? அது விடுங்க, நம்ம பொண்ணு அனு, அத்தனை பேர் முன்னாடி அவ அப்பா அடி வாங்கும் போது இந்த பிஞ்சு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். ஏன் நேத்து கல்யாணமாகி வந்த உங்க தம்பி பொண்டாட்டி ஷாலினி, அவளா உங்களை என்னங்க நினைப்பா? உங்க மேல மரியாதை இருக்குமா? இல்ல இந்த வீட்டோட மூத்த மருமகன் என்னதான் அவ மதிப்பாளா? இங்க பாருங்க, நீங்க மட்டும் சரியான வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு இந்த குடும்பம் உங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, இந்த மாதிரி அவமானம் உங்களுக்கு தேவையே இல்ல. ஏய், இந்த பாரு, முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. திரும்ப பிரச்சனையை வளர்க்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. பாருங்க, நான் பிரச்சனையை வளர்க்கற மாதிரி எல்லாம் பேசல, இருக்கிற யதார்த்தத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு ஏங்க, பல நாள் நீங்க பண்ண தப்புக்காக கையில் உங்களை திட்டும் போதெல்லாம் உங்க பக்கம் நிக்கிறத விட நான் கையில் பக்கம் தான் நின்னு இருக்கேன். ஏன்னா அவ எப்பவுமே நியாயத்தை மட்டும் தான் பேசுவா. ஆனா இன்னைக்கு நடந்தது என்னால ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாது. சரி, இந்த பாரு, விடு, ஏதோ நடந்து போச்சு. நீ கையில் கிட்ட பேசாம இருந்தன்னு வையேன், அது ரொம்ப தப்பாயிடும். எப்பவும் போல அவகிட்ட பேசி பழகு. இத பாரு, அவளும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிருக்கால, மன்னிப்பு கூட கேட்டால, அப்புறம் என்ன? இத பாரு, கையில் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவ மேல இருக்கிற கோவத்துல இதெல்லாம் போட்டு யோசிச்சுன்னு வையேன், அவ பண்ண நல்லதெல்லாம் உனக்கு கெட்டதா தான் தெரியும். உன் கோவத்தை எல்லாத்தையும் விட்டுடு, நடந்ததை மறந்துட்டு, இத பாரு, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவ கையில் மட்டும்தானே. அவளை தப்பா நினைக்காத. இப்ப கூட நான் உன்னை அடிச்சிட்டேன்னு நீ ஏதாவது ஃபீல் பண்ண போறன்னு உனக்காக அவ்வளவு பேசினா தெரியுமா? அதுதான் கையிலோட குணம். நீ அவன் மேல கோவப்பட்டாலும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு அதை பத்தி யோசிக்கிறவ கையல். ப்ளீஸ் தனம், புரிஞ்சுக்கோ. இங்க பாரு தனம், இத பாரு, என்ன அடிச்சதுக்கு கையில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா. நான் உன்னை கை நீட்டி அடிச்சதுக்கு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். போதும் தனம், இதுக்கப்புறம் இத பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல இரு. இத பாரு, கையலுக்கு எல்லாமே நாம தான். நம்ம கிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட அவளால தாங்கிக்க முடியாது. நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசாம மட்டும் இருக்காத. ஏய், இந்த பாரு, காலையில எழுந்ததும் எப்பவும் போல கையல்கிட்ட நல்லபடியா பேசு. என்ன, தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தாத. இத பாரு, ஏற்கனவே அவ நிறைய பிரச்சனையில இருக்கா. எழுமாப்பிள்ளைய ஒரு நல்ல நன்மைக்கு கொண்டு வரணும்னு அவ மனசுக்குள்ள 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கையில நாம தானே நல்லபடியா பாத்துக்கணும். தனோ, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த பொறுமையும் நிதானம் தான். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அதை நீ தவறு விட்டுறாத. இத பாரு, போனதெல்லாம் போட்டும், மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம காலையில எப்பவும் போல இருந்து சகஜமா கையில்கிட்ட பேசு, சரியா? ப்ளீஸ், உன் கோவத்தெல்லாம் மறந்துடு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் தனோ. தேவி, இந்த
செல்லக்குட்டி பால் குடிச்சிட்டானா? என்ன மூர்த்தி, காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா மாப்பிள, இன்னைக்கு ஒரு 4-5 கடைக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? மாப்பிள வேணாம் மாப்பிள, இத பாருங்க, நான் அன்னைக்கே சொன்னதுதான், உங்களெல்லாம் இந்த வேலையை பார்க்க விட மாட்டோம். இது எங்களோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஷாலினி, தேவி சாப்பிடுவாங்க. ஏங்க சாப்பிடுவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. டிமிட்ரி, அதோட சேர்த்து இதையும் எடுத்து வை, நான் அதை வந்துடுறேன். சரி ஆசாமி. ஏ தனோ, ஏய் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? உனக்கு தெரியாது? எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுற, கையில மாப்பிள்ளை அங்கதானே இருக்காங்க. அவங்கள கூப்பிடாம நீ பாட்டுக்கு வந்துட்ட, அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நேத்து நடந்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னதான் கேக்குறேன். நான் இதையும் மனசுல வச்சுட்டுலாம் பண்ணல. எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுறேன் தானே அர்த்தம். இதுல அவங்கள மட்டும் கூப்பிடலன்னு கேட்டா என்ன என்னன்னு சொல்ல சொல்றீங்க? நீங்களா எதையாவது ஒண்ணு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தா அதுக்கு நான்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் இத பாரு, இத்தனை நாள் கூப்பிடுறது கூப்பிடாம இருக்கிறது வேற. நேத்து பிரச்சனை நடந்திருக்குல்ல, இப்ப கூப்பிடலன்னா அது தப்பாயிடாது. இத பாரு, அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க, வருத்தப்படுவாங்கல்ல. ஏய் இத பாரு, நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியான்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி நேரத்துல எப்படி யோசிக்க தோணு நீயே சொல்லு. நான் தான் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, சும்மா ஏன் அதே கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் இருடி இருடி, ஏன்டி இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அண்ணி, ஐயோ, ஏதோ வந்துட்டேன். கையில அது ஒண்ணு இல்ல, மாவரைக்க அரிசி இல்லைன்னு சொன்னா, அதான் எவ்வளவு வேணும் என்ன ஏதுன்னு பேசிட்டு இருந்தேன். அண்ணி அண்ணி இன்னும் என் மேல கோவம் போலையா? ஐயோ கயல், தன எதுக்கு உன் மேல கோவத்துல இருக்க போறா? அதெல்லாம் நேத்தே நார்மல் ஆயிட்டா, இப்ப எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஹே தனோ, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நேத்து ராத்திரி என்னமோ அவசரப்பட்டு கோவப்பட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த. பேசு கையில. அது ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கோவப்பட்டால, அதான் எப்படி பேசுறதுன்னு சொல்லி உங்ககிட்ட தயங்கிக்கிட்டு இருக்கா. இல்ல தானோ?